விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான பி.டி. செல்வகுமார் முதல்வர் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். பி.டி. செல்வகுமார் தற்பொழுது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கார். இவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடைய முன்னாள் மேலாளராக பணியாற்றியவர். பல ஆண்டுகளாக மேலாளராக பணியாற்றிருக்கார். விஜய் நடித்த பல படங்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்திருக்கார். தயாரிப்பாளராக வந்திருக்கார். தற்பொழுது கலப்பை மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில விஜயோடைய முன்னாள் மேலாளராக இருக்கக்கூடிய பி.டி. செல்வகுமார் அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கார். அவரோடு 100க்கும் மேற்பட்டவர்களும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கார்கள். குழு புகைப்படத்தை முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து எடுத்திருக்கார். அண்ணா அறிவாலயத்துல இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் தனியாக அரசியல் கட்சி தொடங்கி அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பிரச்சாரம் பண்ணி வரக்கூடிய நிலையில பல ஆண்டுகளாக விஜயோடைய மேலாளராக பணியாற்றிய பி.டி. செல்வகுமார் தற்பொழுது திமுகவில் இணைத்துக் கொண்டிருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். அவர்களோடு அண்ணா அறிவாலயத்தில் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருக்கார். விஜய் நடித்த பல படங்களையும் இவர் தயாரித்திருக்கக்கூடிய நிலையில பல ஆண்டுகளாக விஜயுடைய தந்தை எஸ்.ஏ.சி மற்றும் விஜயோடு நெருக்கமாக இருந்த பி.டி. செல்வகுமார் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருப்பது அரசியலில் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.